ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாவ் பாஜி மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு குட்டி குட்டியாக பீன்ஸு, குடமிளகா, கேரட், பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா குழையிற அளவுக்கு நம்ம 4-5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் பட்ரு சேர்த்திக்கலாம். இது கூட நம்ம குட்டி குட்டியாக நறுக்கின வெங்காயமும் பச்சை மிளகாவும் ஆட் பண்ணி நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வணக்கிக்கலாம். வணக்கினதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் பூண்டு, 1/4 டீஸ்பூன் இஞ்சி ஆட் பண்ணி பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா நம்ம வணக்கி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நறுக்கி வச்சுருக்க தக்காளியை ஆட் பண்ணி இது நல்லா குழையிற அளவுக்கு நம்ம வணக்கிக்கலாம். தக்காளி நல்லா குழஞ்சிருச்சு. இது கூட காய்கறிகளை சேர்த்துக்கலாம். இப்போ காய்கறி கூட மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, காஷ்மீரி சில்லி பவுட்ரு, பாவ் பாஜி மசாலா, கஸ்தூரி மேத்தி இது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக மல்லித்தலையும் தேவையான அளவு பட்டரும் நம்ம சேர்த்துக்கலாம். கடைசியாக புளிப்புத்தன்மைக்கு ஏற்ப கொஞ்சமாக எலுமிச்சை பழத்தை புழிஞ்சிக்கலாம். நார்த் இண்டியன் ஸ்டைலில் பாவ் பாஜி மசாலா ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.